Good evening, welcome back to 12th onwards first step towards your goal. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆர்ஆர்பி, அதாவது சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2026. இது பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அது மொத்தம் 2 பொசிஷன் வச்சுருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 1, சிக்னல் டெக்னீஷியன் கிரேட் 3 அப்படின்ட்டு 2 கேட்டகரியில் இருக்குது. அதாவது இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா லெவல் 5க்கு 29,200, லெவல் 2க்கு 20,000, 19,900 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 to 33 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்புறம் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6,557 வேக்கன்சிஸ் இருக்குது. இது லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/7 இந்த மாதம் எண்டு வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். ஆன்லைனில் தான் இது அப்ளை பண்ணணும். அப்புறம் எக்ஸாம் இருக்குது. அப்படிங்கிறது ஒவ்வொன்றா என்னென்னு பார்க்கலாம். போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 18 to 33 ஃபார் கிரேட் 1 சிக்னல் அப்படின்ட்டு, கிரேடு 3க்கு 18 to 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீ ஆன்லைனில் ஃபீ பார்த்தீங்கன்னா 500 rupees. எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி கேண்டிடேட் பிடபிள்யூடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி, எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸஸ் அவங்களுக்கு 250 அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு பார்த்தோம்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம். அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதணும். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த 3 ஸ்டேஜில் ஃபில்டர் இருக்குது. இது பேஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா 2 கிரேடுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரேடு 1 சிக்னலுக்கு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி பிஎஸ்சி காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு அந்த கேட்டகரியும் வரலாம். டிகிரி இன் இன்ஜினியரிங் இன் தி எபோவ் பேசிக் ஸ்ட்ரீம் ஆர் காம்பினேஷன் ஆஃப் எனி அபோவ் பேசிக் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆல் யூஜி எல்லாமே அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் இருக்குது. எக்ஸப்ட் அதாவது நான் டெக்னிக்கல் பர்சன் அட்டன் பண்ண முடியாது. இந்த செகண்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 கேட்டகரி ஆஃப் இது இருக்குது. அதாவது வேக்கன்சி இருக்குது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போட்டிருக்காங்க. ப்ளஸ் இதோட டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் இங்கே போட்டிருக்கேன். இதை ஒரு டைம் படித்து பார்த்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும், என்ன நாம் கிரிட்டியில் இருக்கணும் அப்படின்னு ஒரு டைம் படித்து பார்த்துட்டு நிதானமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். கடைசியாக இன்கேஸ் ஆஃப் எனி டவுட் பார்த்தீங்கன்னா என்னை ரீச் பண்ணலாம். 9790097632 இல்லாட்டி harsa0710@gmail.com என்னை ரீச் பண்ணலாம். கடைசியாக ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இது பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in the next video.